தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். சமுதாய தர்மம். சமுதாய தர்மம்னா என்ன? தர்ம வழியில் செல்ல வேண்டும். அதுல நிறைய தர்மங்கள் இருக்கு. சமுதாயம் அப்படின்னா நாம் வேறு சமுதாயம் வேறு என்று நினைக்கிறோம். அது தவறு. நாமும் சமுதாயமும் ஒன்றுதான். நாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்னா நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டும். சர்வீஸ் என்பது செய்ய வேணும். இன்னொன்று நமக்கு நிறைய பேருக்கு இந்த தியானத்தை சொல்லித்தர வேண்டும். தியானத்தை கற்பித்தல் வேண்டும். தியானத்தினால் நாம் அடைந்த பயன்களை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று நாம் நல்ல வசதியாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு வேணும், என் பொண்ணுக்கு வேணும், என் பேரன் பேத்திகளுக்கு வேணும் அப்படின்ற ஏகப்பட்டது நம்ம சேர்த்து வைத்து கொண்டே இருப்போம். அது இல்லாமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுவும் என்னன்னு கேட்டால் ஒரு புக்ஸ் வாங்கி தர்றது, ஒரு ஃபீஸ் கட்டுறது, அது நம்மளுடைய நிகழ்ச்சிகள் நிறைய நடக்காது. அன்னதானத்திற்கு இந்த மாதிரி சேவை இதுவுமே சமுதாய தர்மத்தில் வரும். இதை பார்த்துக்கணும். கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுப்பது என்பதும் ஒரு தவறு. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கேட்குறாங்க, எனக்கு ஒரு 10 லட்சம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். கேட்கும்பொழுது எனக்கு இந்த நகை வாங்கணும், இந்த கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஏன் அதை இருக்க முடியாதா, அது இல்லாமல் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். ஏனால் அவர்களை கடனாளியாக ஆக்கும் கர்மா நம்மளுடையதாகிவிடும். அதனால் டைரக்டா நோ, என்னால் முடியாது அப்படின்ற சொல்ல வேண்டும். நல்ல விஷயங்களுக்காக மட்டும் நாம் உதவி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தியான பிரச்சாரம் செய்வது, நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லித் தருவது. அதுக்கப்புறம் வீணடிக்காமல் நாம் என்ன பண்ணுவோம்னா நிறைய ஒரு மின்சாரத்தை வீணடிப்போம். தேவையில்லாத இடங்களில் எல்லாம் ஃபேன் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இதுவும் ஒரு தவறு. இதுவும் சமுதாயத்திற்கு நாம் கெடுதல் செய்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணீரை வீணாக்குவது, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே நாம் சரியான முறையில் செய்யும் பொழுது சமுதாயமும் நல்லா இருக்கும், நாமும் நன்றாக இருப்போம். அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தெரியாமையே தவறுகள் அப்படின்றத நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த சிறிய தவறுகளை கூட நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்தால் மட்டும் போதாது. அந்த தியானத்தில் நாம் கற்றுக்கொண்ட ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா, இது நம்ம எல்லாமே பார்க்கும்பொழுது நாம் ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்போம். இதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம். சந்தோஷமாக வாழ்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.